ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவாங்க. ஸோ வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பூர்ணிமா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் 2 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பூர்வீக லேண்ட் வந்து ஒரு ஏக்கர் இவங்களுக்கு வர வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கே வந்துட்டதாகவும், ஸோ இவங்களுடைய அப்பா வந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு, அது இல்லாமல் ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஏதாவது நல்ல வேலையில் இருக்கணும், மாதம் ஒரு 15 to 20,000 சம்பளம் வாங்குகிற வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நல்ல குணமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரணும் எதிர்பார்க்குறாங்க. வேறு ஜாதி வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சின்னதாக ஒரு துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் இவங்களுடைய அப்பாவும் டெய்லர் தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தாங்க டெய்லரிங் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே வந்து கருத்து வேறுபாடால் பிரிஞ்சவங்க தாங்க. அப்புறம் விவாகரத்து பண்ணிவிட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்க வந்து வேணான்னு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய ஃபேமிலிக்காக இவங்க மறுமணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து தன்னை போலவே டெய்லரிங் வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ நேரில் வந்தால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோடனே உங்களுக்கு